வல்லமையின் வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று தான் நாம் சொல்ல முடியும். எல்லாம் இயேசுவே, நமக்கெல்லாம் அவரே. தொல்லை மிகும் இவ்வுலகத்திலே இருக்கிற ஒரே துணை அவர்தான். அவர் மாத்திர துணையாராவிட்டால் எத்தனையோ பேர் நம்மை எரித்திருப்பார்கள். எத்தனையோ பேர் நம்மை தங்களுடைய தீங்கான கண்களால் எரிச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு எல்லாம் இயேசுவா இருக்கிறபடினால் நான் ஜீவனோடு இருக்கேன், ஜீவனோடு இருப்பேன். என் நாட்கள் நீடித்திருக்கும், உன் நாட்கள் நீடித்திருக்கும். நீ ஜீவனோடு இருப்பாய், நீ அதிசயங்களை காண்பாய், நீ அற்புதத்தை பார்ப்பாய், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்து முடிக்கிறதை நீ பார்ப்பாய். ஏனென்றால் நீ விசுவாசிக்கிற ஒரு தேவனாய் கர்த்தரால் அது நடக்கும், அது நிச்சயமாய் நடக்கும். எல்லா நேரங்களிலும் நமக்கு போதித்து நடத்துகிற ஒரே ஒரு அவர் தான். நாம் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி நம்மை அருமையாய் நடத்துகிற தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகம் துணை இயேசுவே, ஆயனம் சகாயனம் நேயனம் கோமாயனம் ஞாயனம் எனக்கன்பான ஞானமான பாலனம். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுதான், இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லும்போது நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம எதையும் சொல்லுகிறது, எனக்கெல்லாம் இயேசு, எனக்கெல்லாம் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் முடித்து தருவார், எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார். நான் ஒன்றத்திலே குறைப்பட்டு போவதில்லை, எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். நமக்கு உண்டான தேவைகளை சந்திப்பார், நமக்கு உண்டான காரியங்களை பார்த்துக் கொள்வார், நமக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்களை உடைத்து போடுவார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.